Welcome to Triple Wits. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆஃப் வே ரெக்டிஃபையர் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷனை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற சர்க்யூட் டயக்ராம் தான் ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்யூட் டயக்ராம். ரெக்டிஃபையர்னா என்ன? ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதா ரெக்டிஃபையர். இப்படி ஏசியை டிசியாக மாற்றுறது தான் டயோடோட வேலை. ரெக்டிஃபையரில் ஒரு டயோடு இருந்துச்சுன்னா அது ஆஃப் வே ரெக்டிஃபையர், 2 டயோடு இருந்துச்சுன்னா அது ஃபுல் வே ரெக்டிஃபையர், 3 டயோடு இருந்தால் அது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இப்போது ஆஃப் வே ரெக்டிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். ஏசி சப்ளைவை டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங் கொடுக்குறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். 230 வோல்டேஜ் ப்ரைமரியிலையும் செகண்டரியில் 6 வோல்ட்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியிலேருந்து எடுத்து டயோடோட ஆனோடில் கொடுத்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியிலோட காமன் பாயிண்ட்லேருந்து எடுத்து லோடு ரெசிஸ்டன்ஸுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டயோடோட கேத்தோடுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சிஆர்ஓ அவுட்புட் பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிஆர்ஓ கேபிளில் கனெக்ட் பண்ணி இப்போது லோடு ரெசிஸ்டன்ஸுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸு ஒரு லோடாக ஆக்ட் ஆகுது. ஏசி சப்ளை கொடுத்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரியிலேருந்து செகண்டரி 6 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி டயோடு என்ன பண்ணுது, ஏசியை டிசியாக மாற்றுது. இப்போ நம்ம சிஆர்ஓ ஆன் பண்ணி பார்க்கலாம். சிஆர்ஓ நான் ஆன் பண்ணுறேன். சிஆர்ஓவில் டைம் ஃபார் டிவிஷனும் வோல்ட் ஃபார் டிவிஷனும் நம்ம வேவ் ஃபார்ம் வர்றதுக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணியாச்சு. 230 வோல்டேஜ் ஏசி சப்ளை கொடுத்தோம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அது ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு 6 வோல்ட் ஏசி சப்ளை கிடச்சிது. டயோடு என்ன பண்ணுச்சுன்னா ஏசியை டிசியாக மாற்றுச்சு. ஒரே ஒரு டயோடு மட்டும் பயன்படுத்துறதுனால இந்த வேவ் ஃபார்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்புட் சப்ளை ஏசி சப்ளை கொடுத்தோம். அவுட்புட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைக்கிளை மட்டுமே நமக்கு ரிமூவ் பண்ணி ஏசியை டிசியாக மாற்றிருக்கு. இதுதான் ஒரு ஆஃப் வே ரெக்டிஃபையரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷன் ப்ராக்டிக்கலாக. ஏசியை எப்படி டிசியாக மாற்றுதுங்கிறத தியரிட்டிக்கலாக அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஆஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது எல்லாமே தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு டயோடு வந்து ஏசியை டிசியாக மாற்றுது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் 230 வோல்டேஜ் ஏசி சப்ளை கொடுத்தோம். அது செகண்டரியில் 6 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆச்சு. அதை வந்து ஒரு டயோடில் கொடுத்தோம், ஆனோடு கேத்தோடில் கொடுத்தோம். ஆனோடு கேத்தோடில் கொடுத்து லோடு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம். ஏசியை ஃபஸ்ட்டு ஆஃப் சைக்கிள் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிசியாக அது மாற்றிருக்கு. இப்போ இந்த சிஆர்ஓவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஆஃப் சைக்கிளை மட்டும் ஏசியை டிசியாக மாற்றுறது தான் ஆஃப் வே ரெக்டிஃபையரு. அனைத்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்லேயும் ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றுறது தான் டயோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.